வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 20 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோங்க. சாதாரணமா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்துட்டு அந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னது? Sn = n/2 × a + l அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. Sn = n/2 × 2a + n - 1 × d அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா. அதுல n நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா l நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அதுலயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த 4 மாடல்ல ஒரு கூட்டுத்தொடர் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே கூடுதல் கண்டுபிடிச்சிடலாங்க, சரிங்களா? அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கான ஃபார்முலாவையும் பார்த்து முடிச்சுட்டு கணக்குள்ள வரலாம். நான் கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க நார்மலா பண்ணாலும், அதாவது நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு ஃபார்முலா, அதுல பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆனா அதை விட சிம்பிளா போடணும் அப்படின்னா இந்த 4 மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா, சரிங்களா? சரி வாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போலாம். இப்போ ஒரு இயல் எண்கள், சரிங்களா? அதாவது இயல் எண்களாக இருக்குன்னு வைங்களேன். ஒரு கூட்டுத்தொடர் இயல் எண்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும், சரிங்களா? இயல் எண்களாக இருக்கணும், ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும். 2, 3, 4, 5 இதெல்லாம் கூட என்னதுதான்? இயல் எண்கள் தான். ஆனா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இயல் எண்களாக இருக்கணும். அப்படி ஒரு கூட்டுத்தொடர் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஃபார்முலானது 1 + 2 + 3 அப் டு எக்ஸெட்ரா எவ்வளவு வேணா போட்டோம், சரிங்களா? nth டேர்ம் வரைக்கும் போட்டோம், எவ்வளவு டேர்ம்ஸ் வேணா போட்டோம். ஆனா இது ஒரு நேச்சுரல் நம்பர்ல ஆரம்பிக்கி நேச்சுரல் நம்பர்ல தான் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஃபரன்ஸும் ஒண்ணா தான் இருக்கு, சரிங்களா? கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா போகணும், சரிங்களா? அடுத்தடுத்த எண்களாக, சரிங்களா? அப்படி போச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்துட்டு, சரிங்களா? n இடத்துல 20 நாள் கொடுக்கலாம், 30 நாள் கொடுக்கலாம், 40, 100, 10,000 அப்படி என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா மெயின் என்னதான்? 1ல இருந்து ஆரம்பிக்கணும், அது ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கணும், அடுத்தடுத்த எண்களாக கூடுதலா இருக்கணும். இப்படி ஒரு கூடுதலர் இருந்துச்சு அப்படின்னா அதோட கூடுதலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா n × n + 1/2 இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? அப்போ முதல் n இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், சரிங்களா? இதை நல்ல மனசுல ஏத்திக்கோங்க, ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான் சம் சால்வ் பண்ணல, உங்களுக்கே தெரியும், சரிங்களா? சரி இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், n ஒற்றை இயல் எண்களுக்கான ஃபார்முலாவை பார்க்க போறோம், சரிங்களா? அதாவது ரெண்டாவது ஃபார்முலா, சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றை எண்கள்னா என்னது? 1, 3, 5, 7 இப்படி போய்கிட்டே இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒற்றை இயல் எண்கள்னு சொல்லுவோம், சரிங்களா? இயல் எண்களாகத்தான் இருக்கணும், நேச்சுரல் நம்பர்ஸா தான் இருக்கணும், சரிங்களா? ஆனா ஒற்றை இயல் எண்களாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது 1 + 3 + 5 அப் டு எக்ஸெட்ரா ஒரு லாஸ்ட் டேர்ம், சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, லாஸ்ட் டேர்ம் தான், சரிங்களா? நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, சரிங்களா? என்னதுலான்னு கேட்டீங்கன்னா n² 1 அப்படி இல்லை அல்லது அப்படின்னா என்னது? l + 1/2 the whole square, சரிங்களா? இதுதான் இன்னொரு ஃபார்முலா, சரிங்களா? அப்போ ரெண்டு ஃபார்முலா எதனாலும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1, 3, 5 + அப் டு எக்ஸெட்ரா இப்படி ஒரு 27 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இதுல உள்ள கடைசி டேர்ம், சரிங்களா? கடைசி உறுப்பு 27 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில இருந்து, சரிங்களா? அப்ப கடைசி உறுப்பு 27 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்படி கடைசி உறுப்பு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? l + 1/2 லாஸ்ட் to the whole square லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா முதல் 30 ஒற்றை இயல் எண்களின் கூடுதலை காண்க, சரிங்களா? find the sum of first 30 odd natural numbers இந்த மாதிரி கேட்டுருவாங்க, சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்போ மொத்தம் 30 எண்களோட 30 ஒற்றை இயல் எண்களோட கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 30. அப்ப எண்ணிக்கை 30 எண்ணிக்கை கொடுத்துட்டா n² அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், சரிங்களா? n அப்படிங்கிறது வேற எதுவுமே குறிக்கல, மொத்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது, சரிங்களா? l அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்மை குறிக்கக்கூடியது. அப்போ எதுக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலால லாஸ்ட் டேர்ம்னு போடாம என்னன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காரணம் இருக்குது. இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு?
1 2 3 அடுத்ததாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ 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 இதுல 30 சரிங்களா, கடைசி உள்ளது 30ன்னு வைங்களேன். இப்போ 1 2 3 தானே இருக்கு, அப்போ 30வது பிளேஸ்ல 30 தானங்க இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பொறுத்த அளவுல சரிங்களா, அதாவது இயல் எண்கள் முதல் எண் இயல் எண்களோட கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாலே லாஸ்ட் டேர்மும் நம்மளுக்கு லாஸ்டா இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம nth டேர்மும் என்னவாகத்தான் இருக்கும், அந்த டேர்மாக தான் இருக்கும். லாஸ்ட் டேர்மும் nth டேர்மும் இயல் எண்களுக்கு சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா. அப்போ இங்க 30ன்னு இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேர்மும் 30 தான், nth டேர்மும் என்னதுதான் 30 தான். அப்ப n இருக்கக்கூடிய இடத்துல டைரக்டாவே நம்ம 30 போட்டு சால்வ் பண்ணிடலாம். இது எதுக்கு மட்டும்தாங்க, முதல் இயல் எண்களோட கூடுதலுக்கு மட்டும்தான், ஒற்றை இயல் எண்களுக்கு அப்படி கிடையாது அப்படிங்கிறத டிஃபரன்ஸை சொல்ல வரேன் சரிங்களா. சரி இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டுங்க. சரி, அடுத்த 2 ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கடுத்து டேரெக்டாகவே கணக்குள்ள போயிடலாம். 2 அடிச்சிட்டானா, ஐயோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. சரி, அடுத்து இப்போ 3வது ஃபார்முலா பார்த்துடலாம் சரிங்களா. டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறந்துடும் சரிங்களா. சரி, அப்போ ஐயோ தப்பு சொல்லிட்டேன் சரிங்களா, மறக்காது, உங்களுக்கு மறக்கவே செய்யாதுங்க சரிங்களா. சரி, அப்போ 3வது ஃபார்முலா பார்த்துரும். சரி, 3வது ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் சரிங்களா. அதாவது sum of square of first n natural numbers சரிங்களா. இப்படிப்பட்டதை கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா n ஸ்கொயர் எதுனே தெரியாத டேர்ம் அளவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆனா எப்படிதான் இருக்கணும், இயல் எண்களாகத்தான் இருக்கணும், நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும். அந்த நேச்சுரல் நம்பரா 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேச்சுரல் நம்பர் சரிங்களா. 2 3 4 5 இதெல்லாம் கூட நேச்சுரல் நம்பர் தான் சரிங்களா. ஆனா 1ல இருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா. முதல் எண் இயல் எண்களோட வர்க்கங்கள் சரிங்களா. வர்க்கங்கள்னா என்னது, ஸ்கொயர்ஸ் சரிங்களா. இப்படி முதல் எண் எண்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சரிங்களா, 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன், இயல் எண்கள் தான் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்திக்கிறேன் சரிங்களா. n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1/6 அப்படிங்கிறது தான் ஃபார்மட் சரிங்களா. அப்போ முதல் எண் இயல் எண்களோட வர்க்கங்களோட கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லிட்டா, கூடுதலை பத்தி தான் பேசுறோம், கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லிட்டா எந்த ஃபார்முலாலையும் போட வேண்டாம், டைரக்டா இந்த ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ரொம்ப பெருசாலாம் ஸ்டெப் போகாதுங்க, இந்த ஃபார்முலா தான் ஈஸியா இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரிலாம் கணக்குகள் வந்துட்டா இதுதான் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப 4வது ஃபார்முலா சரிங்களா, முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் சரிங்களா. அதாவது சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சரிங்களா, எழுதணுமா, இங்க எழுதணுமா, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் சரிங்களா. அப்போ தேர்ட் ஃபார்முலானது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா, டிக்டேட் பண்ணியாச்சு. சரி, 4வது ஃபார்முலா சொல்லியாச்சு, என்ன ஹேண்ட் ரைட்டிங் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் சரிங்களா, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப்ஸோட சம் சரிங்களா. அப்போ அதற்கான ஃபார்முலானது 1 கியூப் சரிங்களா, 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும், நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும், 2 கியூப் 3 கியூப் அப் டு எக்ஸெட்ரா n கியூப் வரைக்கும் சரிங்களா, n இயல் எண்கள் சரிங்களா. அப்போ n கியூப் வரைக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, n இன்ட்டு n பிளஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இதுதான் ஃபார்மெட், இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. இதை பத்தி சம்ஸ் பார்க்கல நம்மளுக்கே தெளிவா புரிஞ்சிடும் சரிங்களா. சரி, இப்ப கணக்குள்ள போயிடலாமா. எல்லா கணக்குகளுமே இதை வச்சு சால்வ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, முதல் 125 இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது மொத்தம் எத்தனை இயல் எண்கள் இருக்குதான், 125 இயல் எண்கள் இருக்குதான் சரிங்களா. அவங்களே சொல்லிட்டாங்க முதல் 125 எண்கள், அப்போ 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், மொத்தம் எத்தனை எண்களுக்கு கண்டுபிடிச்சு இருக்காங்க, 125 எண்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா, கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இப்படி இயல் எண்கள்னாலே நம்மளுக்கு கூட்டுத்தொடராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க. அதை நான் சொன்னா கூட்டுத்தொடராகத்தான் இருக்கும், ஏன்னா 2 - 1 எத்தனை தான், நம்மளுக்கு 1 தான், 3 - 2 எத்தனை 1, அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. இங்க 3 - 1 எத்தனை 2, 5 - 3 எத்தனை 2, அப்போ இதெல்லாம் கூட்டுத்தொடர் வரிசையாகத்தான் இருக்கும் அப்படிங்கறதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும், அப்போ இப்படி இயல் எண்கள் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. சரி, அப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலானது n இன்ட்டு n பிளஸ் 1/2. எதற்கு மட்டும்தான்? முதல் இயல் எண்களின் சரிங்களா, n இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இது. அப்போ என்னோட மதிப்பு இங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 125ன்னு. இந்த ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் 125 இன்ட்டு 125 பிளஸ் 1 n இருக்கக்கூடிய இடத்துலலாம் சப்ஸ்டிட் பண்றேங்க பை 2 சரிங்களா. சரி, அப்போ இந்த 125 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 125 பிளஸ் 1 126/2 சரிங்களா. ஓர் 2 2, இங்க 6 2 12, மூவி 2 6 சரிங்களா. அப்போ 125 இன்ட்டு 63 இருக்கு. இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 7875 கிடைக்கும். இதுதான் ஆன்சர் சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 1 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா 199 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. எப்படிதான் ஆரம்பிக்கி? 1ல இருந்தா ஆரம்பிக்கி. மற்றும் எப்படி இருக்கு? கரெக்டா 1 2 3 தொடருது. அது மட்டும் இல்லாம இயல் எண்களாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொடருக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலானது முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலானது n இன்ட்டு n பிளஸ் 1/2. இதுதான் ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா பொறுத்த மட்டும் நம்மளுக்கு என்னோட மதிப்பு தான் தேவை. அப்பதான் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண முடியும். நம்ம யாருக்குனவே பார்த்தாச்சு, முதல் எண் இயல் எண்களோட கூடுதலை கொடுத்துட்டு அந்த தொடரை கொடுத்துட்டாலே எண்ணும் நம்மளுக்கு எது எண்ணோ அதுதான் எள்ளு, எது எல்லோ அதுதான் எண்ணுன்னு சொல்லியாச்சு. எல்லும் எண்ணும் சமம் தான் சொல்லியாச்சு. லாஸ்ட் டேர்மும் எண்ணும் சமம் தான் சொல்லியாச்சு. அப்ப எண் இங்க நம்மளுக்கு என்னது 199 சரிங்களா. அப்ப 199 இன்ட்டு 199 பிளஸ் 1 டிவைடட் பை 2 சரிங்களா. சரி, இந்த 199 அப்படியே இருக்கட்டும். 99 பிளஸ் 1 200 டிவைடட் பை 2 சரிங்களா. ஓர் 2 2, இங்கே ஓர் 2 2, 2 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. சரி, இப்போ பெருக்கணும்னா கடைசி என்ன கிடைக்கும்? 199 அப்படியே போட்டுட்டு 2 0 மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. சரி, போட்டாச்சு. அப்ப இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரிலாம் கணக்குகள் கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி சரிங்களா. ரொம்ப போட்டு குழப்பிக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். சரி, என்னது? 7 பிளஸ் 14 பிளஸ் 21 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா 490 என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு. 7 பிளஸ் 14 பிளஸ் 21 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா 490. அதாவது இது நல்ல உத்து பாருங்களேன். எல்லாமே எப்படி இருக்கு? 7ஓட பெருக்கல் பலனா இருக்கு. ஓர் 7 7, இரு 7 14, மூ 7 21, 70 இன்ட்டு 7 490 சரிங்களா. அப்போ 7ஓட கூடுதல், அதாவது 7ஓட பெருக்கல் பலனாக இருக்கு சரிங்களா. எப்படினாலும் சரிங்களா, 7 7 கூடிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம், 7ஓட பெருக்கல் பலனாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. அப்போ இதுல இருந்து நான் ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? எல்லாத்துல இருந்தும் 7 தனியா வெளில எடுக்க போறேன் சரிங்களா. வெளில எடுத்துட்டுமா? தப்பு ஒண்ணும் கிடையாது. சரி, எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க இருக்கும் என்ன இருக்கும்? ஓர் 7 7 சரிங்களா. அப்போ ஒரே ஒரு 7 மட்டும் வெளில எடுத்திருக்கேன். சரி, அப்ப இரு 7 14, இங்க என்ன பண்ணிருக்கேன்? 7 மட்டும் வெளில எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கும் 2 மட்டும் இருக்கும். சரி, இங்க மூ 7 21. சரி, அப்ப இங்க 7 வெளில எடுத்தாச்சு, காமனா வெளில எடுத்தாச்சு. அப்ப என்ன இருக்கும்? மிச்சம் 3 மட்டும் இருக்கும். பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா இங்க அதாவது 490 இருக்கு. இங்க 7 இன்ட்டு 70 என்னவாக இருந்திருக்கும்? 490 இருந்திருக்கும். இங்க இருந்து நான் ஒரு 7 வெளியில காமனா எடுத்துட்டேன். அப்ப என்னது இருக்கும்? இங்க 70 இருக்கும் சரிங்களா. இப்ப பாருங்களேன், பிராக்கெட்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கு? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், முதல் 70 இயல் எண்களின் கூடுதல் மாதிரி ஆயிருச்சா. சரி, அப்ப அதுக்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி, அப்போ 7 அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சரிங்களா. n இன்ட்டு n பிளஸ் 1/2 சரிங்களா. சரி, இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு n என்னது l என்னது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப n இங்க நம்மளுக்கு 70 சரிங்களா. சரி, அப்போ கொண்டு போட்டுருவோமா? 7 இன்ட்டு n-க்கு பதிலாக 70 இன்ட்டு 70 பிளஸ் 1/2. சரி, அப்ப 7 இன்ட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமாங்க. ஓர் 2 2, இங்க மூவி 2 6, மிச்சம் 1 இருக்கும் 10 இருக்கும். I 2 10 சரிங்களா. இன்ட்டு 35 இன்ட்டு 70 பிளஸ் 1 71 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பெருக்கணும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 7 இன்ட்டு 35 245 சரிங்களா. 245 இன்ட்டு 71 17,395 சரிங்களாங்க. 17,395 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரிங்களா. எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணுங்க. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? பாருங்க எப்படி இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு சொல்றதை விட நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணா இது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. 10 11 12 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா 30 இருக்கு
சரிங்களா? இது எப்படிதான் இருக்கு, இயல் எண்களாக இருக்கு, அடுத்தடுத்த எண்களாக தொடருது, ஒண்ணு கூட இடையில வேற எந்த எண்களுமே வரல. சரிங்களா? ஆனா இது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகலை. அப்ப எப்படி முதல் எண் இயல் எண்களோட கூடுதலோட அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனா யூஸ் பண்ணலாங்க. எப்படின்னு கேளுங்களேன். இங்க பாருங்க, இந்த 10க்கு பின்னாடி நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? 10க்கு பின்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கு, 1ல இருந்து 9 வரை இருக்கு. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 1ல இருந்து 30 வரைக்கும் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு அதுல இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள டேர்ம்ஸை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த டேர்ம்ஸோட கூடுதல் மட்டும் கிடைச்சிருமா, அதுதான் பண்ண போறேன். சரிங்களா? என்ன பண்ண போறேன், முதல் எண் இயல் எண்களுக்கு கூடுதல் கண்டுபிடிக்க போறேன். சரி, அதை எதுல இருந்து கழிக்க போறேன், 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள எண்களுக்கு கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து கழிக்க போறேன். அப்போ முதல் 9 எண்கள் எனக்கு கழிஞ்சிரும், மிச்சம் இருக்கிறது என்னதான் இருக்கும், இந்த 10, 11, 12 அப்படி எக்ஸெட்ரா 30 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம். சரிங்களாங்க? சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்குது முதல் 30 இயல் எண்களின் கூடுதல் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்ப n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன ஆயிடுச்சு, n × n + 1/2 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல் 9 இயல் எண்களின் கூடுதல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு n என்னது 30, இந்த பக்கம் n என்னது நம்மளுக்கு 9. இப்போ ஃபார்முலா கொண்டு போட போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அப்போ 30 × 30 + 1 எத்தனை, 30 + 1 எத்தனை, 31/2. சரிங்களா? மைனஸ் என்னோட நம்ம வேல்யூ நம்மளுக்கு என்னதுங்க 9 × 9 + 1 எத்தனை, 10/2. சரி, ஓர் 2 2, இங்க ஓர் 2 2, மிச்சம் 1 இருக்கும், 10 இருக்கும், i 2 10. சரிங்களா? சரி, இங்க ஓர் 2 2, i 2 10. இப்போ பெருக்கிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. சரி, இருக்கட்டும். அப்போ 15 × 31 நம்மளுக்கு 465. சரிங்களா? சரி, மைனஸ் 9 × 5 45. சரி, அப்போ 465ல இருந்து 45 கழிக்க போறோம். கழிச்சோம் அப்படின்னா கடைசியா நம்மளுக்கு 120 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.